வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு. அடிக்கடி வாங்க. வேலவன் ஸ்டோர் மாஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. VH ஹைப்பர்டென்ஷன் சென்டர் என்கின்ற மையம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மாசு அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி வேலு அவர்களுடைய முன்னிலையில் மரியாதைக்குரிய மருத்துவர் திருப்பூர் டாக்டர் முருகநாதம் அவர்களுடைய முன்னிலையிலும் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவருடைய பங்கேற்புடனும் இன்று மதியம் நடைபெற்றது. மிகுந்த பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய விஷயமாக என்னுடைய தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே இந்த மையம் அமையப்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த மையம் இந்தியாவிலேயே முதன்முறையாக துவங்கப்பட்டிருக்கின்ற மையம். ஹைப்பர் டென்ஷனை குறைப்பது என்கின்ற அந்த மிக முக்கியமான உடல் நலன் குறித்த விழிப்புணர்வு பொதுவாக குறைவாக இருப்பதனால் இதனுடைய முக்கியத்துவத்தை பலரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் ஒரே இடத்தில் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இருக்கின்ற இந்த VH சென்டருக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கண்டுபிடித்து, அது உங்களுக்கான சர்க்கரை நோயா அல்லது கண்களில் குறைபாடு இருக்கின்றதா அல்லது வேறு ஏதேனும் எண்டக்னாலஜி சம்பந்தமான பிரச்சனையா இல்லை யூராலஜி சம்பந்தமான பிரச்சனையா என்று கண்டறிந்து there's an team, specialist team of consultants and doctors under this one umbrella செய்வதற்குரிய வசதியை இந்த மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் எங்களுடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் தில்லைவள்ளல் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். மிகச் சிறப்பான இந்த முயற்சிக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். மருத்துவராக தன்னுடைய மருத்துவமனையை தாண்டி பொதுமக்களை சென்று சேருகின்ற மருத்துவ சேவையை தொடர்ச்சியாக அதிலும் கிராமப்புறங்களில் செய்து வருகின்ற டாக்டர் தில்லைவள்ளல் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்படி ஒரு மையத்தை துவங்கி இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி. பொதுமக்கள் எப்படி நாம் சர்க்கரை நோயை மிக அதீத கவனம் எடுத்து கவனிக்கிறோமோ அதே போல பிளட் ப்ரெஷர், கூடுதலான பிளட் ப்ரெஷர் என்பது ஸ்ட்ரோக், கார்டியாக் அரெஸ்ட், மூக்கிலே ரத்தம் வழிதல், இன்னும் பிற மிக மிக அதிதீவிரமான நோய்களுக்கு காரணம் என்பதை உணர்ந்து இந்த மையத்தை மிக முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் மக்கள் பிரதிநிதிகளாக நானும் சட்டமன்ற உறுப்பினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். போஸ்ட் கோவிட் சினாரியோ, அதாவது கோவிடுக்கு பின்பான இந்த உலகத்தில் உடல் நலன் என்பதுதான் மிக பிரதானம். காற்றே விலை மதிப்பில்லாதது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். அதுபோலத்தான் நம்முடைய இதயமும் இதய துடிப்பும் நமக்கான இரத்த அழுத்தமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆகவே இந்த மையத்தை மிக நன்றாக இது தருகின்ற சேவைகளை உணர்ந்து கொண்டு அனைவரும் பயன்பெற்றால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். Hearty congratulations to Dr. Thillaiwallal as well as wishes for all the team of doctors. Thank you. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மாறுவிடத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பலத்த காயப்பட்டு மருத்துவமனை இருக்காங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசிடம் வலியுறுத்தல். ரொம்ப நன்றி. தமிழக மீனவர்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் அவர்களையும் இந்திய மீனவர்கள்னு சொல்லணும். இந்திய மீனவர்கள்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இலங்கை படையினரால் தாக்கப்படும் போது மட்டும் நம்முடைய மீனவர்கள் தமிழக மீனவர்களாக ஆயிடுவாங்க. இது வேற எங்கேயாவதுன்னா அவங்கெல்லாம் இந்திய மீனவர்கள் ஆயிடுவாங்க. இது தமிழகத்திற்குரிய பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்தியாவிற்குரிய பிரச்சனை, முழுக்க முழுக்க இந்திய மீனவர்களுக்கு உரிய பிரச்சனை. அதனால் இது எங்களுடைய பிரச்சனையும். மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இந்த விஷயம். இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இது குறித்து பல முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இலங்கை அரசிற்கு, மத்திய அரசிற்கு வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இப்பொழுதும் 2 பேருக்கும் அதனை வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தங்களுடைய கண்டிப்பையும் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய தொகுதி முழுக்க பார்த்தீர்கள் என்றால் நொச்சிக்குப்பத்திலே இருந்து சகோதர சகோதரிகளான மீனவர்கள் வசிக்கின்ற தொகுதி. அவர்களுக்கு நடக்கின்ற இந்த பிரச்சனை என்பது எங்களுக்கான மிக முக்கியமான பிரச்சனை. உரிய அழுத்தம் கொடுத்து இதற்கு மத்திய அரசு
உடனடியாக தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நானும் அதனை பின்பற்றி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இன்னைக்கு பாரத் பந்த் இந்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு எதிராக திமுக நாடாளுமன்றத்தில் அடுத்து எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கு? ஏற்கனவே என்னென்ன மாதிரியான விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று போன வாரம் கூட நாங்கள் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது குறித்தும், உயர்ந்திருக்கின்ற பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பது குறித்தும், பெகாசஸ் என்கின்ற அந்த மெகா ஊழலுக்கு முறையான விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய தலைமையிலான எதிர்க்கட்சிகளோடு முன்னெடுத்திருந்தது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி த ஃப்ளோர் லீடர் எங்களுடைய மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்லுவோம். யூ மஸ்ட் ஆல் பி நோயிங் தட் திமுக தான் இன்றைக்கு மிக வலுவான ஒரு குரலாக பாராளுமன்றத்திலே ஜனநாயகம் குறித்தும் ஃபெடரலிசம் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை காத்திரமாக முன்வைத்து உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். As per their guidance, we will definitely voice our opinion. நிதியமைச்சர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் சேர்ந்திருக்காருங்க. உங்களுடைய கருத்து என்னது? இதில் கருத்து சொல்றதுக்கு என்ன, it goes without saying that we all have to be a part of it. இதில் கருத்து சொல்றதுக்கான விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி டாக்டர் பேசியிருந்தாரு. அப்பயே எனக்கு 10 வருஷம் இருக்குன்னு அவர் சொன்னது எல்லாமே அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுடைய அக்கா எம்பி மேடத்தை பேச சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு விருந்துக்கு போனால் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு தான் விருந்து ஆரம்பிப்பாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா விருந்து போட்டு அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் அனுப்புறாங்க. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. உணவே மருந்து என்று சொல்லியிருக்காங்க பெரியவர்கள்லாம். அதையெல்லாம் மறந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு இப்படி ஒரு மருத்துவ சேவை மருத்துவ திருவள்ளார் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். உண்மை மகிழ்ச்சி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது என்னுடைய தொகுதியிலே அதுவும் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே முதலாக என்று சொல்லும். அது பெருமைத்தக்க வகையில் இருக்கிறது. நான் அதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா என்னோட அனுபவம், என் கூடவே படித்த பையன் ஒரு 51 வயது, அவனுக்கு ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அதை அவன் சர்வசாதாரணமாக எடுத்துட்டான். ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஒரு விருந்துன்னு சொல்லிட்டு மாத்திரை போடாமல் ஒரு வாரம், ஒரு விரதம்னு சொல்லிட்டு மாத்திரை போடாமல் ஒரு வாரம் சாப்பாடையும் கம்மி பண்ணிட்டு விரதம் தான். நல்லா பேசிகிட்டு இருக்கான். வீட்டில் அவன் நல்லா பேசிகிட்டு இருக்கான். டைனிங் டேபிளில் உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருந்து அப்படியே சரியான். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. உடனே பிரெயின் ஆப்ரேட் பண்ணால் தான் சாத்தியம்னு சொல்கிறாங்க. பிரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க 1 வீக்கு. ஆனால் இறந்துடுறான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயம் எல்லாம் சுகர் சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் இதனால் வருது, சுகர்னால் வருது, பிபியால் வருது. ஆனால் பிபிக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு தனிமையான ஒரு மருத்துவமனை திறந்துட்டார் என்பது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தொகுதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிச்சயமாக, ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய மருத்துவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்ற. நாங்களும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உதவிடுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அக்கா எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும், டாக்டர் முருகநாதன் அவர்களையும், குறிப்பாக இந்த சேவையை தொடங்கியிருக்க தெளிவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. VH Hypertension Center of Excellence, first of its kind, a very exclusive hypertension hospital in India. பெருமை மிகுந்த இந்த மையத்தை துவக்கி வைப்பதாக இருந்து
அவசர அலுவலின் காரணமாக நம்முடைய இன்று கலந்து கொள்ள முடியாமல் வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கின்ற Honorable Minister of Health and Family Welfare அண்ணன் நாசு அவர்களுக்கு எனக்கு முன்னதாக நம்முடைய ஒரு அருமையான விழிப்புணர்வு உரையை ஆற்றி என் குறித்த இனிமையான நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற Professor Dr. Muruganathan, former IIB President and Chairman Hypertension Society of India, கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மயிலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாவேலு, இந்த அருமையான மையத்தை தன்னுடைய வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் நிறுவியிருக்கின்ற மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் சு பிள்ளைவர்கள், இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி சேகர், ஒரு புத்தகத்திற்கு உரிய உண்மையான விலையை நீங்கள் யாரும் தந்துவிட முடியாது. நீங்கள் தருவதெல்லாம் காகிதத்திற்கும் அச்சுக்கூலிக்கும் உரிய விலையை மட்டும்தான் என்று சொல்லப்படுவது போல, மருத்துவர்களாகிய செவிலியர்களாகிய நீங்கள் செய்கின்ற சேவைக்கு ஊதியத்தை யாரும் தாள்களில் தந்துவிட முடியாது. மேலும் பெருமையை பெற்றிருக்கின்ற மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற அரசியல்வாதிகளுக்கு சால்வையும், மருத்துவர்களுக்கு அல்லது பிறருக்கு வேறு பல பரிசு பொருட்கள் கொடுக்கப்படும் வழக்கம். ஒரு மாறுதலுக்கு டாக்டருக்கு சால்வையும், மக்களுக்கு பிபியை ஏற்றுகிறார்களே என்று எங்களுக்கு பிபி மானிட்டரிங் கருவியை தருவதாகவும் சொல்லி அமர்ந்திருக்கின்றார் அன்பிற்குரிய டாக்டர் முருகநாதன். 1000 மைல் பயணம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய அடியில் தொடங்கும் என்று சொல்வார்கள். அதுபோல எங்குமே இல்லாமல் இந்தியாவிலேயே முதலாக இத்தகைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் தம்பியினுடைய சட்டமன்ற தொகுதி என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே அமைந்திருப்பது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் பிளட் பிரஷர் என்கின்ற அந்த 2 வார்த்தைகள் என்பது அரசியல்வாதியாக, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக அதனுடைய தாக்கத்தை முழுமையாக அறிந்திருப்பவர்கள் நாங்கள் என்று நான் நம்புகின்றோம். வேடிக்கைக்கு சொல்லுவார்கள், நீங்கள் பிரச்சாரம் முடியும் மட்டும் உங்களுக்கு பிபி ஏறி இருக்கும், அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் மக்களுக்கு பிபி ஏற்றுவீர்கள் என்று. இந்த லைட்டர் சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். சொல்ல போனால் சர்க்கரை வியாதி அல்லது கர்ப்பகால பேறுகால சமயங்களில் பெண்களாகிய நாம் எப்படி நம்மை கவனித்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்களில் பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் ஸ்பெஷலி ஆஃப்டர் த கோவிட் சினாரியோ வந்துவிட்டாலும் இன்னமும் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அதீத பிளட் பிரஷர் என்கின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதி குறித்த போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். டாக்டர் பேசுறப்ப ரொம்ப குறிப்பா சொன்னார், மால்ல வைக்கணும். ஏன்னா குறிப்பா பெண்கள்லாம் ஷாப்பிங் போறப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு ஏறியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏன் டாஸ்மாக்ல வைக்கக்கூடாது? மிக மிக முக்கியமா குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தர்றேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் வாங்கி டைனிங் டேபிள் மேல வைக்கிறோம். ஏன்னா எல்லாரும் கணவன்மார்கள் எல்லாரும் நீங்க காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டு என்ன சொல்வீங்களோ, என்ன செய்வீங்களோ, நீங்க சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் எங்களுக்கு பிபி அப்பதான் அப்ப பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் பேசலாம். அப்போ காலையில பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு கணவருக்கு உணவு சமைத்து பிள்ளைங்களை அனுப்பி எல்லாம் எங்களுடைய பிபி ஹையா இருக்கும். அப்படியே எல்லாரும் நீங்களாம் வெளியே கிளம்பி போனோன்னே ஸோ உண்மையிலே எங்களுக்கு தேவையான விஷயம் டைனிங் டேபிள்ல டாக்டர்ஸ் கணவன்மார்கள் சகோதரர்கள் நீங்கள் எங்களுக்கு பரிசளிக்க போக வேண்டிய இந்த பிபி மானிட்டரிங். அதே மாதிரி இன்னொன்னே சொன்னாரு, ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொன்னாரு. நான் நினைக்கிறேன் அது பில்லு கொடுக்கறதுக்காக ஒயிட் கோட்டை பார்த்த உடனே வர்ற பிபி கிடையாது. ப்ராபபிலி அட் ஆல் தி பில் கவுண்டர்ஸ்
எத்தனை வகைகளில் எத்தனை விதமாக நாம் உடல் நலன் குறித்த விழிப்புணர்வு குறித்து பேசினாலும் அல்லது இது போன்ற விவாத தளங்களில் அதை எடுத்துச் சென்றாலும் குறிப்பாக கிராமப்புறத்து மக்களிடையே பெண்களிடையே இந்த விழிப்புணர்வு இன்னமும் குறைந்துதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சர்க்கரை வியாதியை அவர்கள் அவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக மிக சமீபத்துல தான் ஒரு 15 வருஷமா தான் எடுத்துருக்காங்க. பிபிங்கிறதுக்கும் கடையில மாத்திரை வாங்கி போடுறவங்கள நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல கொஞ்சம் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு, அந்த புக்குல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி வரேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய, ஏன்னா நம்ம எல்லாமே தேர்ட் வேர்ல்டு போஸ்ட் கலோனியல் கண்ட்ரி, அதாவது இந்தியா இன்னைக்கு வளர்ந்த நாடாக இருந்தாலும் இந்த பின்காலனிய மூன்றாம் வளர்ந்து வருகின்ற வளர்ந்த நாடுகளில் சத்துணவு அல்லது மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு இன்னமும் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மையங்களை அமைப்பதன் மூலம் that too bringing all the specialists and all the expertise in one umbrella. I was told இங்க எல்லா nephrologists எல்லாருமே இருக்கிறீங்க, நியூராலஜிஸ்ட், கன்சல்டேட்டிவ் பிசிஷியன்ஸ், இது சம்பந்தமாக நீங்கள் இங்கே வந்தால் அத்தனை ஆலோசனைகளையும் பெற்று செல்லலாம் ஒரு குடையின் கீழ் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கு பாராட்டுதலுக்கு உரிய விஷயம். I congratulate doctor as well as the team of the experts who are willingly offering a service to the humanity. அப்படி இருக்கின்ற இவற்றை மக்கள் மிக முழுமையாக மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் எழுந்து செல்ல வேண்டிய செய்தி. நிச்சயமாக பேசுகின்ற மேடைகளில் இதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் இப்படி ஒன்று இந்தியாவிலேயே முதன்முறையாக அல்லது எந்த ஒன்றில் துவங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் நிச்சயமாக எடுத்து செல்வேன். மருத்துவம் என்பது மருத்துவத்துறையை மட்டும் சார்ந்தது கிடையாது. It has expanded its horizon. இன்னைக்கு சிஎஸ்ஆர்ங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா எப்படி கார்பரேட் செக்டர்ஸ் அவங்களுடைய சமூகத்திற்கான பங்களிப்பை செய்கிறார்கள், அதுபோல மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அவர்களுடைய ஆர்டத்தை தாண்டி சமூகத்தை சென்று செய்கின்ற விஷயங்கள் பலவற்றை செய்கிறார்கள். நீங்கள் செகுவாராவை அறிவீர்கள், புரட்சி வீரர் செகுவாரா. You must be familiar about him. But are you all familiar with the fact that he is a doctor? அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர். அவரை உலகம் புரட்சியாளராகத்தான் பெரும்பான்மையானவர்கள் அறிந்திருக்கிறார். செகுவாராவிற்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு என்பது ஒரு மருத்துவராக அவர் கண்ட கனவு. புரட்சியாளராக கியூபாவினுடைய புரட்சிக்கு வெற்றி கண்டு கியூபாவை ஒரு ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற வைத்துவிட்டு செகுவாரா கிளம்பும் பொழுது அவருடைய கனவு என்னவென்றால், லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்பவை மிகவும் ஏழ்மை நிலையில் பின்தங்கிய நாடுகள். அந்த நாடுகளுக்கு எல்லாம் கியூபா நாட்டு மருத்துவர்கள், you must be familiar with the fact that Cuban doctors are the best even now and Cuba ranks high in the yardstick of education. கியூபா நாட்டு மருத்துவர்கள் சென்று லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே பின்தங்கி இருக்கின்ற மருத்துவ சேவையை செய்து கொள்ள முடியாத மக்களுக்கு சேவை தர வேண்டும் என்பதுதான் செகுவாராவுடைய மிக முக்கியமான கனவு. 10 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய இறந்த 40வது ஆண்டு தினத்தை அந்த ஒரு முழுமையான ஆண்டு தினங்களாக சில வருடங்களுக்கு முன்பாக கொண்டாடப்பட்டது. 17 வருடங்களுக்கு எல்லாம். I'm not very sure about the accurate date or the year. அப்பொழுது சமீபத்தில் தான் அந்த கியூபா நாட்டு மருத்துவர்கள் அருகிலே இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு சென்று கண் அறுவை, அந்த கண் புரை சிகிச்சை அறுவை முகாமை வெற்றிகரமாக சென்று செய்து திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பியவுடன் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை கிரான்மா என்று சொல்லப்படுகின்ற கியூபா நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை அந்த செகுவாராவை நினைவு கூறுகின்ற அந்த கொண்டாட்டத்தின் பொழுது அந்த கடிதத்தை வெளியிட்டார். ஏன்னா அந்த கடிதம் மிக முக்கியமான நபர் ஒருவரால் எழுதப்பட்டது. அந்த நபர் சொல்லுகின்றார், உங்கள் நாட்டு மருத்துவர்கள் என் நாட்டிற்கு வந்து எங்களுடைய வயோதிகர்களுடைய இந்த இடையே கண் அறுவை சிகிச்சை முகாமை வெற்றிகரமாக சென்று செய்து திரும்பியிருக்கிறார்கள். நான் மிக குறிப்பாக அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து வருகிறேன். என்னால் அதில் மிகவும் பயன்பெற்ற ஒரு பயனாளி என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தையால் இப்பொழுது வானத்தை மிக நன்றாக பார்க்க முடிகிறது, கடற்கரையிலே பேரக்குழந்தைகளோடு விளையாட முடிகிறது, மிக குறிப்பாக கால்பந்தாட்டத்தை அவரால் நன்றாக ரசித்து பார்க்க முடிகிறது. இது அத்தனைக்கும் காரணம் கியூபா நாட்டு மருத்துவர்கள் தான். என்னுடைய தந்தையின் பெயர் மரியா டெரான்.
மரியா டெரான் என்பவர் தான் செகுவாராவை சுட்டுக் கொன்ற ராணுவ இதை குறிப்பிட்டு விட்டு அந்த பத்திரிகை எழுதியது, எந்த சண்டையிலே வெற்றி பெற முடியாமல் செகுவாரா அன்றைக்கு தோற்றாரோ மறுபடியும் வெற்றி பெறுவதற்காக ஒரு மருத்துவராக நம்முடைய கனவை மீட்டெடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி வெற்றி செய்தியாக மருத்துவராக மருத்துவ சேவையின் மூலமாக சென்று செல்கின்ற தூரமும் அதை கடக்கின்ற அதை தொட்டு செல்கின்ற இதயமும் வெகு அதிகம் அவற்றுக்கு நாட்டுக்கோ அல்லது இவர் எதிரி அல்லது அவர் நமக்கானவர் இல்லை என்கின்ற பாகுபாடு கிடையாது என்பதை உலகத்துக்கு சொல்லுவாரா விட்டு சென்ற செய்தியாக இன்னமும் குறிப்பிடப்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் முதல் மையமாக இதனை துவங்கியிருக்கிறீர்கள். As Dr. Muruganathan visualizes, it will definitely have its own branches into hundreds or 200s or into even lakhs. அந்த வகையிலே முதல் விதையை தூண்டிய பெருமை உங்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் சாகும். வாழ்த்துக்கள். மருத்துவமனையை தாண்டி ஒரு மருத்துவராக இந்த மானுட சமூகத்தை சென்று சேர வேண்டும். அதுவும் குறிப்பாக யாரும் அவ்வளவாக ஒரு தொட்டு உணர்ந்திராத அல்லது பரவலாக மக்களுக்கு சென்று சேர்ந்திராத இந்த ஹைப்பர் டென்ஷன் என்கின்ற இந்த நோயை அதனோட தொடர்புடைய உதாரணத்துக்கு டாக்டர் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல் டைம் மானிட்டரிங் ambulatory blood monitoring machines. Even I myself am not aware of such a thing. We always go to a hospital and just check our BP on one particular time and we'll be happy and contented that our BP is low. I never knew that you have to monitor it for the whole day. I know, of course, there are ups and downs in your BP, but I never knew that such a instrument exists for a total monitoring of it. So இது எனக்கே தெரியாத பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு பொதுஜனங்களுக்கு அல்லது இது குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்களுக்கும் சென்று தர வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு முடிந்த அளவிற்கு நாங்களும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற உறுதியோடு டாக்டர் தில்லைவள்ளல் அவர்களுக்கும் முருகநாதன் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அத்தனை மருத்துவர்களுக்கும் என்னுடைய அன்பான மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Hearty congratulations, all the best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.